வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு நம்ம கதை. எங்க நிக்கிறேன் மச்சான்? எங்க இருக்கிறோம் அப்படியே கீழே காட்டுங்க கேமராமேன். ஒரு குளக்கட்டில் தான் இருக்கிறோம். வேற இடங்கள் ஒன்றும் செட் ஆகாதபடியால் எங்களோட ஊர்லேயே எங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற குளக்கட்டில் தான் கதை கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து நம்ம கதை யூடியூப் சேனல் டிக்டாக்ல எல்லாம் வந்து வரது ஒரு 10 நாள் 10 நாள் இருக்குன்னு வச்சு நான் வீடியோ போட்டு அந்த வேர்ல்டு வீடியோ போட்டேன். அதுக்கு பிறகு வீடியோ போடையில் சில விஷயங்கள் பர்சனல் விஷயங்களாக இருந்தாலும் சரி, மற்றது ஃப்ரெண்ட்ஸிட வாங்கின விஷயங்கள், மற்றது நான் வெளி வீடியோவுக்கு பிறகு வேற ஒரு கேட்டகரியில் வீடியோ கொண்டு போகணும்னு ஒலிக்கிட்டது. அது இண்டியோட வெறுத்துட்டுது. நடந்த சம்பவத்தோட அந்த விஷயம் எங்களுக்கு வெறுத்துட்டுது இல்லையோ மச்சான்? நாங்கள் வந்து இப்போ எவ்வளோ நாளும் நாங்கள் வீடியோ போட ரீசன் வந்து எனக்கு வந்து சில வெளி வேலைகள் வந்து, மற்றது இவனுக்கு வந்து அக்கான வெட்டிங், மற்றது கேமராமேனுக்கு வந்து வெளி வேலைகள் அப்படின்னு எல்லாரும் ஒரு வேலையை வந்து இன்றைக்கு மார்னிங் தான் செட் ஆனாங்க. இன்றைக்கு மார்னிங் தான் வாங்க செட் ஆனாங்க. நான் மற்றது ஒரு 4 நாளைக்கு முதல் வந்து நான் தனியே நானும் இன்னும் வேறொரு பொடியினமாக இருந்தால் போனாங்க மற்ற சின்ன பொடியினம். இப்போ போனாங்க. போயிட்டு எல்லாம் பப்ளிக் ரியாக்ஷன் ஒப்பீனியன்ஸ் எடுப்போம். அந்த கேட்டகரிக்கு வீடியோ கொண்டு போகணும் கேட்டது யாருமே சப்போர்ட் பண்ணல. நான் 4-5 நாளாக அதுக்கு தான் திரிஞ்சினான். 4-5 நாள் எல்லா இடமும் திரிஞ்சினான். நாங்களும் ஒரு நாள் போனாங்களா? அது செட் வேள்விக்கு முதல் நாள் போனாங்க. நான் நிலஞ்சாவும் வேள்விக்கு முதல் நாள் போயிட்டு அவரை விட்டுட்டேன். அப்போ அதுக்கு பிறகு இன்றைக்கு காலமாக நடந்த அங்கே கடை மீன் துள்ளுது. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் அதாச்சும் ஒன்றுக்கிறேன் போட்டேன்டா உனக்கு. அப்போ இன்றைக்கு காலமாக நடந்த சம்பவம் தான். என்னடா காலமே என்றல. அப்புறம் காலமாக நாங்கள் ஒரு வெளிக்கிட்டு முதலாவது அந்த ஒரு கடைக்கு தான் போனாங்க. என்ன அதாவது பப்ளிக் ஒப்பீனியன்ஸ் கேட்போம். அதாவது நாங்கள் கேள்வி கேட்போம், அதுக்கு அவையில் ரிப்ளை பண்ணுற மாதிரிட்டு எஃப்னா டவுனுக்குள்ள நாங்கள் அதுக்கு மேலே நாங்கள் மென்ஷன் பண்ண விரும்பல. அப்போ ஒரு கடையில் போய் ஒரு அண்ணா வேலைக்கு நிற்கிறான்னா தான் கேட்டுனாங்க. அவர்கிட்ட போய் கேட்டு நான் யூடியூப்லேருந்து வாரம் பண்ணால் கதைக்கிறேன். ஓகே தம்பி எல்லாம் உண்டு கதைக்கிறதுக்கு அவர் முன் வாரார். பக்கண்டு பொஸ்ட்டாக வந்து அவங்களோட வீடியோ கதைக்க போகிறேன்டா கடையை விட்டு வெளியில் போ, அவங்க உன்னை வச்சு உழைப்பா பார்க்குறாங்க, நீ கடையில் உழைப்ப விட்டு அவங்களோட போய் கதைக்க போறியா? அப்படி கோடிக்கணக்கில் கோடியில் போட்டுற மாதிரி அவர் கொஞ்சம் கதைச்சு அப்படின்றாரு. எங்களுக்குமே அது கொஞ்சம் ஒரு மனஸ்தாபமாக போயிட்டுது. எங்களுக்கு பரவாயில்ல, எங்களுக்கு அது டெய்லி நடக்கிற விஷயம்தான். கொஞ்சம் நேரம் இருக்கும். இப்போ வீடியோ எடுக்க போய்க்கல, குறிப்பாக அந்த வீடியோஸ் பார்க்குற யூடியூபர்ஸுக்காக இருந்தாலும் சரி, அந்த யூடியூப்புக்கு வீடியோ எடுக்க போகிற கூட வர ஆக்களாக இருந்தாலும் சரி, அந்த எங்களுக்கு அது பழக்கப்பட்ட விஷயமாக போயிடும். அந்த அண்ணன் அவருக்கு அந்த வேலை செய்கிற அண்ணாக்கு வந்து ஒரு இதாக போயிட்டு மன கஷ்டமாக போயிட்டு கஸ்டமர் நின்றவ. ஆனால் சிரிச்சோன்னா இருந்தவர். அந்த சிரிப்புக்கு பின்னால் இருந்த வேலை வந்து எங்களுக்கு தான் தெரியும். எந்த ஒரு ஆணும் வந்து கஷ்டத்தை வெளியில் காட்ட மாட்டான், சிரித்தபடியே இருப்பேன். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் இருக்கிற வழி அவனுக்கு தான் தெரியும். எல்லாரும் யோசிப்பாங்க இப்படி சந்தோஷமா இருக்கிறான், சிரிச்சோன்னே இருக்கிறான், அவனுக்கு வாழ்க்கையில கஷ்டமே இல்லையா என்றெல்லாம் யோசிப்பாங்க. அப்படி இல்லை மச்சான், அப்படி இல்லை. அந்த சிரிப்புக்கு பின்னால்தான் அவ்வளோ பெரிய வெளி இருக்கும் அவனுக்கு. இந்த நிறைய பேருக்கு அந்த வீடியோஸ் பார்க்குற நீங்களா இருந்தாலும் அது நாங்கள் சொல்கிறது உண்மையாக போய் ஒன்று கமெண்டில் சொல்லுங்களேன் பார்ப்போம். அது எங்களுக்கான அப்படி இருக்குதா, இல்லாட்டி வீடியோஸ் பார்க்குற உங்களுக்கும் அப்படி அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிறீங்களாண்டு. டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. கரெக்டாக இருக்கோம், சின்ன தள்ளி விட்டுருவோம் குளத்துக்குள்ளே. அப்போ அதால் அந்த நம்மங்களுக்கு மனஸ்தாபம் போட்டதால் நாங்கள் வெளிக்கிட்டு வந்துட்டோம். இதுக்கு மேலேண்டா சரியில்லைண்டு. அப்போ என்ன செய்கிறது, அதோட எங்களுக்கு வெறுத்துட்டுது. இன்றைக்கு காலம் முதலாவதாக போனது அதே கடை தான். என்ன இந்த கடையோட எங்களுக்கு வெறுத்துட்டுது. அப்போ இண்டியோட அதை நாங்கள் விடுவோம்ட்டு ஒப்பீனியன்ஸுக்கு வந்துட்டோம். ஆனால் எங்களுக்கு அந்த ஆசை விடாது. திரும்ப ஒருக்கா ட்ரை பண்ணுவோம் கிடக்குது. பார்ப்போம் எப்போ செட் ஆகிறோமோ அப்போ ஒருக்கா செய்வோம்.
எல்லா கேங்லேயுமே இருப்பான் ஒருத்தன். ஃபோனை மச்சான் வெளிக்கு எல்லாம் நாங்களாம் ஃபோன் அடித்தா கட்டசி மட்டும் எடுக்க மாட்டான். ஆனால் ரிங்டோன் மட்டும் மாற்றுவான். புது ரிங்டோன் வரதோ எல்லா ரிங்டோனும் மாற்றுவான். ஃபோன் எடுக்க மாட்டான். என்ன செய்யறது? அப்படிப்பட்டவன்டான் இதுவும். அது எங்களோட டீமுக்குள்ள அப்படி 4-5 இருக்குது. எங்களோட டீமுக்கு அப்படி 4-5 இருக்குது. மற்றது மச்சான் இந்த இடத்துக்கு போவோம்டா என்று சொல்லி போட்டு கேமராமேன் மச்சான் இந்த இடத்துக்கு போவோம்டான்னு சொல்லி போட்டு காலங்காத்தால அந்த இடத்துக்கு 3:30க்கு போகிறோம்ட்டா 3:30 மச்சான் மதிடா வாரியோ இல்லை மச்சான் பைக்குக்கு காற்று போட்டுது. தங்கச்சியை கொண்டு டியூஷன் விடணும், அம்மாவை கொண்டு வெளியில் விடணும், அப்பாவுக்கு கடையில் சாப்பாடு கொடுக்க போகணும். அது அப்படின்னு சில விஷயங்கள் இல்லை. கேமராமேன் அப்படி இல்லை. கேமராமேன் ஒரு உகந்த நல்ல மகத்தான ஒரு மேனேஜர். அப்படி ஒரு சின்னதாக யாருக்குமே கிடைக்காது. உண்மையில கிடைக்காது. கிடைக்காதுடா. ஏன்னா அவனை மாதிரி ஒருத்தர் இல்லை மச்சான் உலகத்தில். அவனை மாதிரி ஒரு ஜீவன் உலகத்தில் இல்லை. எங்களுக்கு கிடைச்ச மாதிரி வேறு ஒருத்தனுமே கிடைக்க மாட்டான் அவன். அப்படிப்பட்ட ஒரு ஜீவன். சில நல்ல விஷயங்களும் செய்வான், எனக்கு சில நல்ல விஷயங்களும் செய்வான். ஆனால் அவனில் ஒரு குணம் இருக்குது. இந்த விஷயத்த செய்யாதடா, நான் இந்த விஷயத்த செஞ்சானா கோபம் பண்ண அடிப்பான அவனுக்கு தெரியும். தெரிஞ்சும் அதை செய்வான். செஞ்சுட்டே என்னோட வந்து மச்சான் இப்போ செஞ்சுட்டேன்டான்னு சொல்லுவான். இதுக்கு அப்புறம் நான் என்ன செய்கிறது? அவன் சொல்லன் இதுக்கு அப்புறம் நான் என்ன செய்கிறது? அப்படிப்பட்டவன் தான் அவன். நான் அவனை நீ அதை செய்யாத, அடிக்காத, அதை உடைக்காத அப்படின்னு சொன்ன எனக்கு அது பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அதை செய்வான். ஏன்னா நான் ஏதாவது ஒன்று சொல்லுவேன், ஏதாவது ஒன்று செய்வேன், எனக்கு தெரிஞ்சும் அவன் செய்வான் அந்த விஷயத்தை. அதுக்கப்புறம் என்னென்னு செய்யலாம். ஆனால் அதுக்கு நான் அவனுக்கு அடிப்பேன், பேசுவேன். எங்கே அவனுக்கெல்லாம் நான் என்னன்றது அந்த இடங்கள் வளம் பார்த்துல எங்கே நிற்கிறோம் அந்த இடத்துல வந்து பேசிடுவேன். ஆனால் அவனுக்கு தெரியும் நான் என்னத்துக்கு போய் பேசுகிறேன்ட்டு. எந்த உணவு அவனுக்கு தெரியும், அவனு இப்படி தான். ஆனால் அதுக்கு பிறகு நானும் அவனு தான் செட் ஆகி எல்லா இடமும் தெரியும். அப்படித்தான். அப்படிப்பட்ட ஒரு டீம் தான் எங்களோட டீம். ஒடியல் செட்டிலே அப்படி தான். என்னன்றது அந்த விஷயத்த செய்யாதேன்னா அவன் செய்வான். செஞ்சால் அவனுக்கு அவன் அடிப்பான்னு தெரியும், திட்டுவான்னு தெரியும். அது செஞ்சால் பிறகு அவங்களோட சேர்ந்து திரிவோம். அப்படிப்பட்ட சிநேதங்கள்லாம் எங்களோட சிநேதங்களை கூட பாய்ஸ் கேங்குண்டாலே அப்படி தான் இருக்கிறது. இப்போ நாங்கள் வ்ளாக்ஸ் வீடியோ தான் போடுவோம்ட்டு மெயின் டார்கெட்டில் இருக்கிறோம். அப்போ தான் கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போகணும். எங்களோட சேனலில் வந்து ஃபன்னாக கொண்டு போகிற டார்கெட்டில் தான் நான் இருக்கிறேன். இப்போ வந்து எல்லோரும் செட் ஆகிட்டோம் பொடியல் நாங்கள். அப்போ இன்றைக்கு வந்து எங்களோட ஃப்ரெண்ட் இன்னொரு ஆள் வெளிக்கிட்டது. அவனுக்கு வந்து வெளி வேலையாக இருந்தபடியால் அவன் போயிட்டான். அப்போ வந்தோன்னு இருக்குது. அவனை விட அவன் வந்தான், வீடியோ எடுத்து முடியாதான் அவன் வருவான். அப்போ நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கடைசி ஒரு ஒவ்வொரு நாளும் வீடியோ போடுறன்றது எங்கே வரையும் சாதி விடாது. என்ன மேன் கேமரா பாய் சொல்லு, சாத்தியம் போடாத அந்த விஷயம். அப்போ நாங்கள் ஒரு 2 டைம் இருக்கல மச்சான் குறைஞ்சதோ 2 நாளைக்கு ஒருக்கா வீடியோ நாங்கள் போடுவோம். இப்போ நாங்கள் வந்து ஃபன்னாக தான் போடுற நாங்கள் பிளானில் இருக்கிறோம். என்ன சொல்கிறேன், இப்போ நாங்கள் கதைக்கிறதா, நாங்கள் தான் சொல்கிறதா, இல்லாட்டி நாங்கள் எங்கள்கிட்ட மொழி நடையில் தான் மாற்றணுமா, இல்லை நாங்கள் செய்கிற விதங்களை தான் மாற்றணுமான்னு உங்களுக்கு சொல்லணும் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும், இருந்து சொல்கிறோம். நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ்லையோ நீங்கள் பண்ணுற கமெண்டில் தான் நாங்கள் வளர்கிறோம். அப்படி தான் இது வரைக்கும் ஓரளவுக்கு நான் இந்த லெவலுக்குன்னு போயில. இப்போ ஓரளவுக்கு தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஓரளவுக்கு சில பேர் நான் செய்கிற சில வீடியோஸ்லையுமே சில பேர் சொல்லினேன், தம்பி இந்த விஷயம் புள்ளையாக இருக்குது, ஒரு புது விஷயமாக நீ செய்யக்கல, அதை கற்றுக்கொள்றதில் ஒரு புது எனக்கு நான் ஒரு ஆள் மெசேஜ் பண்ணியிருந்தேன். நான் ஒரு கார் வீடியோ போட்டிருந்தேன். அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் இப்போ வச்சுக்கிறேன். சொல்லுங்கள் என்ன தம்பி, எந்த ஒரு புது விஷயமும் செய்யக்கல, புள்ளைய கற்றுக்கொள்றதில்ல தப்பு இல்லை. இப்போ எந்த ஒரு புது விஷயமே நீ செய்யக்கல, அதில் வர புள்ளைகளோ புது விஷயங்களோ கற்றுக்கொள்றதில்ல தப்பு இல்லை. நீ நல்லா செய்கிற, பட் அந்தந்த விஷயங்களையும் பழகி கொண்டு செஞ்சேன்டா உனக்கு எதிர்காலத்தில் அது கொஞ்சம் பயன்படும் சொல்லி வந்தார். அந்த நான் கம் பண்ணி விட்டான். ஓகேண்ணா, தேங்க்ஸ் அண்ணா, நான் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன்ட்டு இப்படி எல்லாருமே சொன்னால் நீங்கள் அப்படி சொல்கிற கமெண்ட்டில் தான் நாங்கள் வளருவோம். அதான் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் இப்போவும் சரி எப்போவும் சரி. இப்போ எனக்கு வந்து ஒரு 2-3 பேர், அதாவது எங்களோட சிநேதங்களுக்குள்ளேயே மற்றது ரிலேட்டிவில் வந்து என்ன தம்பி
தொடர்ந்து ஒரு 4 சேனல் தொடங்கின மூட்டில் ஒரு தொடர்ந்து வீடியோஸ் வந்துச்சுது. இப்போ ஒரு கிழமை கிட்ட வீடியோஸை காணலையில் நடந்தது. 10 நாளைக்கு ஒருக்கா வீடியோ வருது. பிரச்சனையும் அப்படி இப்படி ஒன்றுலாம் 2 பேரும் வெளியாக்களுக்கு கேட்கல, சினிதங்களும் கேட்டவங்க, மற்றது ரிலேஷன்ஸும் கேட்டது. அப்போ அதால் சொன்னது இல்லைண்ணா இப்போ எங்களுக்கு கொஞ்சம் வெளி வேலைகள் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸில் கொஞ்சம் எல்லாரும் செட் ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருக்கிறேன். அதனால் பப்ளிக் ஒப்பீனியன்ஸ் இந்தியாவில் அது கொஞ்சம் ரெண்டிங்காக போகிற விஷயம். எங்களோட ஊரில் அது ரை பண்ணுவோம்னு வெளிக்கிட்டேன். பட் அதுக்கு நிறைய பேர் ஒத்துழைப்பு தெரியாதபடியால் நான் அதை கைவிட மாட்டேன். திரும்ப ரை பண்ணுற பிளானில் இருக்கேன். ஆனால் இந்தியா நடந்த விஷயத்தில் கொஞ்சம் மனசு கலங்கிடுச்சு. முடிச்சு விட்டீங்க போங்கன்ற மாதிரி தான். அப்படி ஒரு 2-3 வீடியோஸுக்கு பிறகு நான் அந்த வீடியோஸ் ட்ரை பண்ணுவேன். சரி, நீங்கள் தார சப்போர்ட்லாம் நாங்கள் வளருவோம். ஓகே, இந்த வீடியோஸில் நாங்கள் என்னென்ன விஷயம் செய்யணும், நீங்கள் தம்பி இந்த விஷயத்தில் இப்படி கதைக்காத, இப்படி இடங்களை மாற்றி, இந்த மொழி நடையில் மாற்றி, இந்த வீடியோவுக்கு இப்படி செய்யாத அப்படிலாம் சொல்லுவீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாற்றி உங்களுக்கு நாங்கள் வீடியோஸ் போடுறோம். ஓகே, இது வரைக்கும் எங்களோட சேனலை நீங்கள் இவ்வளோ பார்த்ததுக்கு நன்றி. ஓகே, சரி, இப்படியான ஒரு ஃபன்னான வீடியோஸ் தான் உங்களுக்கு நாங்கள் போடுவோம்னு நினைக்கிறோம். போடுவோம் எங்களுக்கு மாச சில எங்களுக்கும் தெரியும் மாதிரி மாறும் தெரியல. நாங்கள் பூர்ணமாக உங்களுக்கு ஃபன்னான வீடியோஸ் அப்படி போட தான் நாங்கள் நினைப்போம் முன்வேரம். ஓகேவா, சரி, நாங்கள் என்ன இன்றைக்கு நாங்கள் ஒன்றுமே 7 அகாடமினா கடைசி லேட்டாக போட்டுடா 6:30 ஆகும். ஜஸ்ட் 6:30 தான் நாங்கள் இந்த வீடியோஸ் போடுறோம். நாங்கள் நிறைய நாளாக வீடியோஸ் போடல, அதால் நாங்கள் இனி நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போட தருவோம். ஓகே, முடிச்சுடுவோம். பாய்.